ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாம். வணக்கம். செய்தி சுருக்கம். சுவாமி விவேகானந்தருக்கு முர்மு மோடி புகழஞ்சலி. சுவாமி விவேகானந்தரின் 162வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. மேலும் விவேகானந்தரின் பிறந்த நாளான இன்று தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேசத்தை கட்டி எழுப்ப விவேகானந்தர் இளைஞர்களை ஊக்குவித்ததாக ஜனாதிபதி முர்மு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: இந்தியாவின் மகத்தான ஆன்மீக செய்தியை விவேகானந்தர் மேற்கத்திய உலகிற்கு எடுத்துச் சென்றார். இந்திய மக்களிடையே அவர் ஒரு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினார். இளைஞர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தவும், தேசத்தை கட்டி எழுப்பவும், மனித குலத்திற்கு சேவை செய்யவும் அவர் ஊக்கமளித்தார். அவரது மரபு உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற மக்களை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது என தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி கூறியதாவது: வேதாந்தம் மற்றும் இந்து தத்துவத்தின் பிற அம்சங்கள் குறித்த விவேகானந்தரின் பணிகள் அதிகம் மதிப்புமிக்கவை. இளைஞர்களுக்கு ஒரு நித்திய உத்வேகமான அவர் இளைஞர்களின் மனங்களில் ஆர்வத்தையும் நோக்கத்தையும் தொடர்ந்து தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார். வலுவான மற்றும் வளர்ந்த இந்தியா என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது: பாரதத்தின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தின் பெருமையை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றவர் விவேகானந்தர். ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஆன்மீக வழிகாட்டியாக, கலங்கரை விளக்கமாக வெளிச்சம் தந்தவர். நாட்டிற்காகவும் எளிய மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து பக்தி மற்றும் சேவையின் அடையாளமாக விளங்கும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பிறந்த நாளில் அவரது புகழை போற்றி வணங்குகிறோம் என தெரிவித்துள்ளார். இத்தகைய ஆணவம் நல்லதல்ல, ஸ்டாலினுக்கு கவர்னர் பதிலடி. இந்த ஆண்டின் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த 6ஆம் தேதி கூடியது. சபைக்கு வந்த கவர்னர் ரவி தமிழக அரசின் உரையை வாசிக்காமல் 3 நிமிடங்களில் அங்கிருந்து சென்றுவிட்டார். சபையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பின் தேசிய கீதம் பாடச் சொல்லி கேட்டும் மறுத்ததால் கவர்னர் வெளியேறினார். கவர்னர் உரையை வாசிக்காமல் சென்றது சிறுபிள்ளைத்தனமானது என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தார். மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் அவமதிக்கும் செயல் கவர்னர் பதவிக்கு அழகல்ல என்று கூறியிருந்தார். நேற்று சட்டசபையில் பேசிய முதல்வர் தமிழ்தாய் வாழ்த்தை கவர்னர் அவமதிக்க துணிந்ததாக கூறினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் ராஜ்பவன் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை வழங்க சொல்வதையும், அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமைகளை செய்ய சொல்வதையும் அபத்தமானது, சிறுபிள்ளைத்தனமானது என்று முதல்வர் ஸ்டாலின் வற்புறுத்துகிறார். பாரதத்தை ஒரு தேசமாகவும் அதன் அரசியல் அமைப்பையும் ஏற்றுக்கொள்ளாத மற்றும் மதிக்காத ஒரு தலைவராக இருக்கும் அவர் கூட்டு நலன்கள் மற்றும் சித்தாந்தங்களின் உண்மையான நோக்கங்களை வஞ்சம் செய்ததற்கு நன்றி. இத்தகைய ஆணவம் நல்லதல்ல. பாரதமே உயர்ந்த தாய் என்பதையும், அவளது குழந்தைகளுக்கு அரசியல் அமைப்பே உயர்ந்த நம்பிக்கை என்பதையும் மறந்து விடாதீர்கள். அவர்கள் இத்தகைய வெட்கக்கேடான அவமானத்தை விரும்பவோ பொறுத்து கொள்ளவோ மாட்டார்கள் என்று ராஜ்பவன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எடப்பாடி உறவினர் கம்பெனியில் 700 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு, 5 நாள் ஐடி ரெய்ட். ஈரோடு செட்டிப்பாளையம் தெற்கு ஸ்டேட் பேங்க் நகரில் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் எனும் கட்டுமான நிறுவனம் உள்ளது. இந்நிறுவனத்தின் தலைவர் என் ராமலிங்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உறவினர். ஈரோட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் அரசு மற்றும் தனியாருக்காக பல கட்டுமான பணிகளை செய்து வருகிறது. சென்னை, கோவை, மதுரை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் என்ஆர் நிறுவனத்தின் அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. என்ஆர் கட்டுமான நிறுவனம் வரி ஏய்ப்பில் ஈடுபடுவதாக வருமான வரித்துறைக்கு புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் வருமான வரி அதிகாரிகள் கடந்த 7ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 26 இடங்களில் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனையை துவங்கினர். ஈரோட்டில் உள்ள தலைமை அலுவலகம், ராமலிங்கத்தின் வீடு ஆகியவற்றிலும் சோதனை நடத்தப்பட்டது. சென்னையில் மட்டும் 6 இடங்களில் சோதனை நடந்தது. என்ஆர் நிறுவனத்துக்கு சொந்தமான 26 இடங்களில் தொடர்ச்சியாக 5 நாட்களுக்கு சோதனை நடந்தது. நேற்று இரவில் ரெய்ட் முடிவுக்கு வந்ததாக வருமான வரித்துறை அறிவித்தது.
5 நாள் ரெய்ட் தொடர்பாக சில விவரங்களை வருமான வரித்துறை வெளியிட்டுள்ளது. என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கணக்கில் வராத 10 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கட்டுமான பணிகளுக்கு தேவையான சிமெண்ட், கம்பி ஆகிய மூலப்பொருட்களை சப்ளையர்களிடமிருந்து வாங்குவதற்காக போலி வங்கிக் கணக்குகள் துவங்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 700 கோடி ரூபாய் வருவாய்க்கு வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு நடந்துள்ளது. இது மட்டுமின்றி சொத்து ஆவணங்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகள் தொடர்பான பல ஆவணங்களும் இந்த 5 நாள் ரெய்டில் கைப்பற்றப்பட்டுள்ளது. எல்லாவற்றையும் ஆராய்ந்த பிறகே எவ்வளவு வரி ஏய்ப்பு நடந்துள்ளது என தெரிய வரும் என வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. பகைவர்களின் சூழ்ச்சிக்கு பலியாகிவிடக்கூடாது, சீமானுக்கு அட்வைஸ். திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பதுதான் எனது நோக்கம் என்று அண்ணன் சீமான் பேசியிருப்பது இந்துத்துவா சக்திகளின் வளர்ச்சிக்கு உதவுமே ஒழிய தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு உதவாது என நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீசன் பாண்டியன் தெரிவித்துள்ளார். ஆரிய வைதிக பிராமண இந்துத்துவாவை இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியர்களின் முதல் கடமை. பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இதுதான் நோக்கம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை பெரியாரியவாதிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்துத்துவவாதிகள் எதிர்க்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் எதிர்க்கிறார்கள், இந்துத்துவவாதிகள் திணிக்கிறார்கள். திராவிட கருத்தியல் சென்ற நூற்றாண்டில் தோன்றிய கருத்தியல். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழையும் தமிழர்களையும் அழித்து வந்தது ஆரியம்தான். நாம் தமிழர் கட்சியை துவக்கியதும் அன்றைக்கு அரவணைத்தவர்கள் மார்க்சிய, பெரியாரிய, அம்பேத்கரிஸ்டுகள்தான். அப்படி இருக்கும்போது திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிப்பதுதான் எனது நோக்கம் என்று அண்ணன் சீமான் பேசியிருப்பது அவரது சொந்த கருத்தை ஒழிய நாம் தமிழரின் ஒட்டுமொத்த கருத்து அல்ல. அண்ணன் சீமான் அவர்கள் திராவிடத்தையும் பெரியாரையும் ஒழிக்கும் திட்டத்தை கைவிட்டு பகைவர்களின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் நட்பு முரணோடு கைகோர்த்து தமிழ் தேசியம் வெல்ல காலத்திற்கு ஏற்றாற்போல் வேலை திட்டத்தை தயார் செய்ய வேண்டும் எனவும் ஜெகதீசன் கேட்டுக்கொண்டுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க ஹெல்மெட்டுடன் வந்த மக்கள். திருப்பூரில் வினோதம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் 2,20,00,000 ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் நடக்கிறது. தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் டோக்கன் பெற்ற மக்கள் ரேஷன் கடையில் வரிசையில் நின்று வாங்கி செல்கின்றனர். திருப்பூரில் அப்படி ஒரு ரேஷன் கடையில் மக்கள் பொங்கல் பரிசு வாங்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாநகராட்சி 50வது வார்டுக்குட்பட்ட பெரிய தோட்டம் பகுதியில் இருக்கும் ரேஷன் கடைதான் அது. இந்த கடை கூரையின் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரிகின்றன. எப்போது வேண்டுமானாலும் கூரை கட்டடம் இடிந்து விழும் நிலையில் இருப்பதால் கட்டடத்தை புதுப்பித்து தரும்படி அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுவரை சரி செய்யாததால் எங்கே இடிந்து விழுந்துவிடப் போகிறதோ என்ற பயத்தில் அப்பகுதி மக்கள் ஹெல்மெட் அணிந்து வந்து பொங்கல் பரிசு வாங்கி சென்றனர். நிறைய பேருக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, வளர்மதியிலே கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. யாரும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களோட சேஃப்டிக்காக நாங்கள் போட்டுக்கிறோம். இடிஞ்சு என்னைக்கு வேணாலும் தலையில் விழுவோம். குழந்தைகள் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம், கர்ப்பிணி பெண்கள் வர்றாங்க, வயதானவங்க வர்றாங்க, வயசானவங்க தாத்தாவெல்லாம் வராது. அதெல்லாம் தலையில் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் உயிருக்கு சேதாரம், பாதிப்பு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஹெல்மெட் போட்டு வாங்குற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். புது கடையாவது கட்டி கொடுக்குன்னா அதுக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. புதுக்கடை ஒன்று இருக்குது பக்கத்தில். அந்த கடையை மாநகராட்சி கட்டணமாக யூஸ் பண்ணிக்கிட்டு அது குப்பை தொட்டி நிறுத்தி வச்சுருக்காங்க. பழுதான கட்டணத்தில் பொதுமக்களை கவலை கிடத்தக்கூடிய நிலையில் நின்றுருக்கிறாங்க. பொதுமக்களையும் ஹெல்மெட்டை போட்டு பக்கத்தில் நல்லா தான் இருக்கு. அதை மாற்றி கொடுக்கலாம்ல, மக்கள் எளியாமல் அவங்கள்ட்ட உட்காந்து வாங்கி போவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா? 100 டைம் மனு கொடுத்தாச்சு, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறையா டைம் மனு கொடுத்தாச்சு. திராவிட மாடல் ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க வரும் மக்கள் ஹெல்மெட்டுடன் ரேஷன் கடைக்கு வருவது சாதனையின் உச்சமா என ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பஸ்ஸில் கட்டை பைக்கு 500 ரூபாய் லக்கேஜ் சார்ஜ். திருச்சி கல்லணையைச் சேர்ந்தவர் ஷர்மிளா கோவையில் ஒரு கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். பொங்கல் விடுமுறையில் ஊருக்கு செல்ல சிங்காநல்லூரில் இருந்து பஸ் ஏறினார். மகள்களுக்காக புத்தாடைகள், பலகாரங்கள் அடங்கிய கட்டை பையை எடுத்து சென்றார். ஷர்மிளா தமக்கு டிக்கெட் எடுத்தார். அந்த கட்டை பைக்கு 500 ரூபாய் லக்கேஜ் சார்ஜ் கட்டணம் தரும்படி கண்டக்டர் கேட்டுள்ளார். ஷர்மிளா கொடுக்க மறுத்ததால் அவரை வெள்ளக்கோயில் அருகே இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். அங்கிருந்து மற்றொரு பஸ்ஸில் ஷர்மிளா ஏறினார். சீட் கிடைக்காததால் படிக்கட்டு அருகே கீழே அமர்ந்து பயணித்தார். வெள்ளக்கோயில் உணவகம் ஒன்றில் பஸ் நிறுத்தப்பட்டது. அப்போது ஷர்மிளாவை ஏற்கனவே இறக்கிவிட்ட பஸ் கண்டக்டரும்
தற்பொழுது அவர் வந்த பஸ்ஸின் கண்டக்டரும் பேசிக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதன்பின் பஸ் கிளம்பும் போது ஷர்மிளாவிடம் இரண்டாவது பஸ் கண்டக்டரும் கட்டை பையுக்கு 500 ரூபாய் லக்கேஜ் தரும்படி கேட்டுள்ளார். ஷர்மிளா தர முடியாது என வாக்குவாதம் செய்ததால் அவரை பாதி வழியில் இறக்கிவிட்டுள்ளனர். அந்த வழியாக காரில் வந்த ஒருவர் ஷர்மிளா அழுது கொண்டே நிற்பதை பார்த்தார். விவரத்தை கேட்டறிந்து அவரை கரூர் பஸ் ஸ்டாண்டில் இறக்கிவிட்டார். அங்குள்ள ஆபீஸில் புகாரும் அளித்தார். பின்னர் ஷர்மிளா கரூரில் இருந்து திருச்சிக்கு வேறு பஸ்ஸில் சென்றுள்ளார். கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வந்து போகிறேங்க. பாதி நெட்டில் இறக்கி விட்டாங்க, லக்கேஜ் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கு டிக்கெட்டு கூட கேட்டுருந்துருக்கலாம், டிக்கெட்டும் கேட்கல. எனக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிக்கிட்டு இறக்கி விட்டாங்க. டபுள் டிக்கெட்டு கேட்டாங்கங்க. நான் வந்து டிக்கெட்டு தரேன்னு தான் சொன்னேன். அதை கூட அவங்க பெருசு பண்ணாமல் என்னை பாதியிலே இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு நான் என்ன பண்ணுறதுங்க? அரசு நடவடிக்கை எடுக்கணுங்க. இறக்கி விட்டுட்டு எனக்கு ஒருத்தவங்க காரில் வந்தாங்க. அவங்கள்ட்ட இது கேட்டு லிஃப்ட்டு கேட்டு ஏறி வந்து கரூரில் வந்து இறங்கி பேட்டி கொடுக்கறதுக்காக இறங்குனேங்க. ஏன் இறக்கி விட்டேன்னு கேட்டதுக்கு இறங்கிக்கங்கம்மா, நீங்கள் லக்கேஜ் வந்து 500 கொடுத்தா ஏற்றிக்கிறேன், இல்லாட்டி இறங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. நான் 2 டிக்கெட்டு கூட போட்டுக்கோங்க, நான் ஒரு 500 கேட்குறீங்களே, அப்படி இல்லாட்டி டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிக்கெட்டு கொடுக்கலாங்க. 500 கொடுத்தா ஏறுமா, இல்லாட்டி இறங்கிக்கங்கம்மா அப்படின்ட்டாங்கங்க. இறக்கி விட்டது பைப்பு அந்த வெள்ளக்கோயிலை தாண்டிங்க. நான் திருச்சி போகிறேங்க. இந்த மாதிரி யாருக்கும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரக்கூடாதுங்க. சட்டப்படி நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்கணுங்க. எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு நடுசாமத்துல எல்லாம் இறக்கி விட்டா என்னங்க பண்ண முடியும்? மக்களுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க, கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுங்க. அவங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி திடீர் மரணம் எதனால்? திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் 1985 நன்கொடையாக வழங்கப்பட்ட காந்திமதி என்ற பெண் யானை வளர்க்கப்பட்டு வந்தது. கோயில் விழாக்களில் உற்சவர்களுக்கு முன்னால் காந்திமதி பீடு நடை போட்டுச் செல்லும். 56 வயதான காந்திமதிக்கு வயது முதிர்வு காரணங்களால் மூட்டுவலி உட்பட பல்வேறு உடல் நலன் சார்ந்த பிரச்சினைகள் இருந்தன. 5 ஆண்டுகளாக காந்திமதி யானைக்கு மூட்டுவலிக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 1 மாதமாக யானைக்கு வலி அதிகமானது. நின்றபடியே யானை தூங்க ஆரம்பித்தது. நேற்று அதிகாலை படுத்து தூங்கிய நிலையில் அதன் பிறகு அதனால் எழுந்து நிற்க முடியவில்லை. நெல்லை அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர். உடலில் பெல்ட் கட்டி கிரேன் மூலம் யானையை தூக்கி நிறுத்த முயன்றனர். அந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் யானை படுத்தபடியே இன்று இறந்தது. யானை காந்திமதிக்கு பக்தர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மார்ச் 23 IPL துவக்கம். கிரிக்கெட் ரசிகர்கள் குஷி. மும்பையில் BCCI சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அதன் துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா தலைமையில் நடந்தது. கூட்டத்திற்கு பின் ராஜீவ் சுக்லா கூறுகையில், மார்ச் 23ஆம் தேதி IPL தொடங்குகிறது என்றார். இறுதிப் போட்டி மே 25ஆம் தேதி நடக்கும் எனவும் அவர் தெரிவித்தார்.